ஒரு பரிமாணத்துல தான் அவங்க லைஃப் இருக்குது. வெறும் டஸ்ட்டுங்க. பரவாதீங்க. அந்த டஸ்ட் மேல ஸ்பிரிட் வந்துச்சுன்னா, அந்த மண்ணு மேல அவருடைய ஆவி அது மேல வருதுன்னா, அது லைஃபா மாறும், அது ஜீவனாய் மாறும், அது உயிர் அடையும். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த ட்ரை போன்ஸ், இந்த உலர்ந்த எலும்புகள் அப்படின்றது நம்மளால சிந்திக்கவே முடியாது. ஏன்னா இது ஒண்ணுமே கிடையாது. எல்லா நம்பிக்கையும் அற்று போயிட்டு இனிமே என்ன சார், அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அது இருக்கிற ஒரு சூழலுக்கு அது போயிடுச்சு. இப்போ கர்த்தர் எங்க வேலை ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். உசுரோடு இருக்கிறவர்கிட்ட கூட வேலையை அவர் செய்யலாம். ஆனால் கர்த்தர் அவர் வேலையை எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா ட்ரை போன்ஸ். அப்படின்னா என்னன்னா, அங்கே ஒன்றுமே கிடையாது, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, இங்கேருந்து என் வேலையை நான் துவங்க போகிறேன்ற. நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஆமென். கடவுளுடைய ஆவி வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உயிர் வரும். மனுஷன் பாருங்க, மண்ணில் தான் அவனுடைய சரீரத்தை அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அந்த மண்ணில் செஞ்ச சரீரத்தை பார்த்து கடவுள் ஊதுறாரு. ஊதுனா என்ன ஆகுது? மனுஷன் உயிரோடு என்ன பண்ணிடுறான், வந்துடுறான். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, உயிர் எங்கே இருக்குன்னு அவர் தேட வேண்டியது இல்லை. அவர் எதுக்கு வேணுமோ அதுக்கு உயிரை, ஜீவனை அவரால் தர முடியும். அது மண்ணாக இருந்தாலும் அதில் ஊதுனா அது மனுஷன் ஆயிடலாம். அது வெறும் டஸ்டாக இருக்கலாம், வெறும் மண்ணாக இருக்கலாம். ஆனால் அந்த மண்ணு மேலே தேவன் தன் ஆவியை அனுப்பும்போது அந்த மண் ஒரு உயிருள்ள மனுஷனா அது மாறுது. கடவுள் பெரிய பெரிய வேலைலாம் செய்ய வேண்டியதில்லை. அவர் ஊதுனாலே போதும். ஒரு பரிமாணத்தில் தான் அவங்க லைஃப் இருக்குது. வெறும் டஸ்ட்டுங்க. பரவாதீங்க. அந்த டஸ்ட் மேல ஸ்பிரிட் வந்துச்சுன்னா, அந்த மண்ணு மேல அவருடைய ஆவி அது மேல வருதுன்னா, அது லைஃபா மாறும், அது ஜீவனாய் மாறும், அது உயிர் அடையும். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு தேவனுடைய சுவாசம் உங்க மேல படுச்சுன்னா செத்ததெல்லாம் உயிரோடு எழும்பும், மரித்த காரியங்கள் உயிரோடு அது எழும்பும். ஆமென்.